Hi guys, நான் தான் உங்க டேக் ப்ராக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குற சில சஜஷன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், அதாவது கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ என்னோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதால என்னோட மொபைல் இந்த மாதிரி பேட்டரி ரொம்ப ட்ரைன் ஆகுது, என் டிஸ்பிளே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, என் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். மேபி இதனால் உங்களுக்கு புதுசாக ஏதாவது அவேர்னஸ் எதனா கிடைக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சதை மற்ற எல்லாருக்குமே தெரியப்படுத்தலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட், முதல்ல எதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வருதுன்னா, நம்ம மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்கள் டெய்லியுமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, அந்த க்ரோம் பார்க்குறீங்க. ஸோ ஒரு க்ரோம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெப்சைட், ஓகே, ஏதாவது அதாவது திறந்த வெளின்னு சொல்கிற மாதிரி தான் க்ரோம் இந்த சைட் இன்டர்நெட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாதிரி பக்ஸில் என்ன ஆகுனா நம்ம மொபைலுக்கு தெரியாமல், ஓகேங்களா, இன்டெரக்டாக நம்மளோட மொபைல்ஸ் அஃபெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபோனில் என்ன ஆகுனா நமக்கே தெரியாமல் சில இடத்துல ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ பேட்டரி ட்ரைனாக இருக்கலாம். ஸோ டிஸ்பிளேல ப்ராப்ளம் மோஸ்ட்லி இருக்காது. மெயினாக அண்ட் மெஜாரிட்டியாக வருது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பேட்டரி ட்ரைன் ஆகிருக்கலாம். ஆப் ஓப்பன் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட, அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக யாருக்காவது கால் போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் டைப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த மொபைல்ஸில் நடக்கும். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பக்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பக்ஸை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு நம்மளோட மொபைலில் கொடுத்துருக்க சில டிஃபால்ட்டான சில கிளீனர் ஆப்லாம் இருக்கும். அதாவது ஃபோன் மேனேஜர் சொல்லுவாங்க. ஸோ கிளீன்லாம் பண்ணுறது. ஸோ சில அது பார்த்தீங்கன்னா அந்த இன்டைரக்ட் கொஞ்சம் அதுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் அதை எடுத்து தரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அது எதுவுமே அவ்வளோ கிளியர் பண்ணாது. நம்ம பார்க்கறதுக்கு லேஅவுட்ல எல்லாம் கிளியர் ஆன மட்டும் தான் தெரியும். அதாவது நம்மளோட டேட்டா சும்மா கிளியர் ஆன மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் இந்த பக்ஸை டோட்டலாக அழிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ கம்பெனி மொபைல் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க, பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது ஓப்பன் சோர்ஸ்னால ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனால் சில இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இப்போதைக்கு ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், அதாவது 1.28 GB இருக்குது, அதாவது ஓஎஸ் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, நான் 14க்கு வந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால் என்னோட மொபைலில் நான் 14 அப்டேட் கொடுக்க போகிறேன்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு 1 GB 2 GB கிட்ட. ஸோ கொடுத்துட்டுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபோன் இன்டர்ஃபேஸஸ்லாம் மாறி இருக்குது. ஸோ நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது 1 day 2 day நல்லா இருக்கும். ஸோ 3வது 4வது டே என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியும் சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரியும், ஸோ கொஞ்சம் லேக் ஆகி நிற்கிற மாதிரியும், ஹீட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் ஏன் நடக்குது? ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பக்ஸுக்கு தானே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் ஏன் இதெல்லாம் ஃபேஸ் ஆகுதுன்னா, இதுக்கு இன்னொரு மேஜரான விஷயம் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் எதுக்கு ஒரு மொபைல் பிராண்டில் கொடுக்குறாங்கன்னா, ஒன்று அவங்களோட ஃபியூச்சர்ஸை நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி பக்ஸு, ஸோ இந்த மாதிரி வைரஸு, மோஸ்ட்லி பக்ஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நடக்கிறது. இந்த மேஜரான 2 அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டுக்கு மேலேயும் சில விஷயம் நடக்கும். அதாவது எப்படின்னா, ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஒரு 800 MB கிட்ட. அதே நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னு 200 MBக்கு ஒரு அப்டேட் வரும். அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 MBக்கு, 30 MBக்கு, ஸோ 100 MBக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்டால் செக்யூரிட்டி பேட்ச் போட்டுவாங்க. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குது தான் நல்லது. அப்டேட் பண்ணாமல் இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்னதான் அவங்க செக்யூரிட்டி அப்டேட் நம்ம மொபைலுக்கு சாதாரணமாக கொடுத்தாலும் அவங்க நமக்கு இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்றத அவங்களோட நோக்கம். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஸோ சில மேஜர் அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் மைனர் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த 100 MB 200 MB 300 MB. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களோட ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜை வெயிட் மேலே கொடுத்து உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டம் ஸ்டோரேஜை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆனால உங்களோட மொபைல் லோடு எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த கஷ்டப்படுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் ஃபேஸ் பண்ணுறது இந்த பேட்டரி ட்ரைன் ஆகுறது. ஸோ என்னோட கேமரா ஹீட் ஆகுது. அண்ட் மெயினாக இப்போ இன்னொரு மேஜராக என்ன விஷயம்னா, டிஸ்பிளேல ப்ராப்ளம் வருது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்போல்லாம் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, பேட்டரி ட்ரைன், ஹீட் ஆகுது, இல்லை ஹேங் ஆகுது, ஸோ லேக் ஆகுது, இந்த மாதிரி தான். ஆனால் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா 1 வருஷமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதாவது பெரிய பெரிய பிராண்டிலே லைன் மார்க் வருது. இந்த அப்டேட் நான் பண்ணாலே லைன் மார்க் வருது, என்னோட டிஸ்பிளே ப்ராப்ளம் வருது. ஸோ ஈவன் ஐஃபோனில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ iOS 17 பண்ணவங்களும் சரி, 16 பண்ணவங்களும் சரி, ஸோ இந்த ஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா
கிரீன் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்காக ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இனி வர அப்டேட்டில் நாங்கள் சரி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அவங்க இன்னொரு ரீசனும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி எங்களோட நிறுவனத்தில் ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ஆப்பிள் ஷோரூம்ல நியர்பை ஆப்பிள் ஷோரூம்ல கொடுத்து நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டிஸ்பிளே ஆப்பிள் கேர் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்கீமை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் வந்து பை பண்ணி ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் அப்படிலாம் அவங்க எந்த ஒரு ஓப்பனாக கொடுக்குறது இல்லை. மேபி OnePlusல கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நாங்கள் கிளியர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அப்டேட் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். மேபி உங்களுக்கு ரொம்ப மேஜராக இருந்தால் நீங்கள் OnePlus பார்த்தீங்கன்னா OnePlusல நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஓப்போ, ரியல்மி, சாம்சங் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி ஓப்பனாக யாரும் வந்து சொல்கிறதே கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலரான இன்டர்ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகுது, ஸோ எனக்கு இது அப்டேட் ஆகுது, அதனால எனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைப்பானா நீங்கள் ஒன்றும் அப்டேட்லாம் பண்ண தேவையில்ல. ஆட்டோ அப்டேட் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வெயிட் ஓரளவுக்கு தான் வெயிட் கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப நீங்கள் லோடு கொடுத்தா அந்த மொபைல் தாங்காது. ஆனால் இந்த மொபைல் பிராண்டெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எதுக்காகனா நீங்கள் குறைஞ்சது 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அவனுக்கு வியாபாரம் ஆகாது. இது ஒரு டெக்னிக். அவனை அடுத்த பிராண்டுக்கு அடுத்த மாடலுக்கு உங்களை மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவான், இந்த அப்டேட் அந்த அப்டேட், அதாவது ஒரு 13,000 ரூபாய் மொபைலில் ஸோ நான் 5 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம கிட்ட கண் கட்டி வச்சு நம்ம பார்ப்போம். சரி பரவாயில்ல 5 வருஷம் 4 வருஷம் ஓஎஸ் அப்டேட்லாம் தராங்களே, பெரிய விஷயம் தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன அப்டேட் பண்ணுறனாலும் அதை வந்து 1க்கு 4 வாட்டி பாருங்கள். இது நமக்கு தேவையா தேவையில்ல, யூஸ் ஆகாது எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. ஓகே ஸோ லவ் யூ காய்ஸ், பாய். வேற வீட்டில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேற டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் ஆகணுமா, இல்லை இந்த மாதிரி பர்டிகுலரான வீடியோஸ் என்ன போட சொன்னாலும் கீழே கமெண்ட்ஸ் ஆகணுமா. இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடணும் ஓகேங்களா. மாற்றம் உண்டே, மாறாது இது.